ஹாய் கைஸ், வெல்கம் டு எஸ்எம்கே ரியாக்ஸ். இன்றைக்கி நம்ம அயலான் படத்தோடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு. அதை பார்த்து ரியாக்ட் பண்ண போகிறோம். அயலான் படத்தை பற்றி பார்க்கணுன்னா, இது ஒரு தமிழ் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி. ஸோ இதில் சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்காரு. அண்டு இன்டர்நெட் நாளே டேரக்ட் பண்ண டைரக்டர் ரவிக்குமார் இது டேரக்ட் பண்ணியிருக்காரு. இது ஒரு 5-6 வருஷமாகவே ப்ரொடக்ஷனில் இருந்துகிட்ருக்கு. இட் டேக்ஸ் டைம் ஃபார் ஆல் த விஎஃப்எக்ஸ். அது இப்போது இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது வித் மெனி பிகிஸ். இது ஒரு பெரிய படம் தான், பெரிய பட்ஜெட் படம் தான். பட் கம்பேரிங் டு தனுஷ், ஒரு கேப்டன் மில்லர் வருது, ரஜினிகாந்தோட லால் சலாம் வருது, இதெல்லாம் கூட பொங்கலுக்கு இது வருது. ஆஃப்டர் மெனி போஸ்ட்போன்மெண்ட்ஸ் இட் இஸ் கம்மிங். லெட்ஸ் see how it is. கண்டிப்பாக ட்ரெய்லர் நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். அதே மாதிரி படமும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. லைக் கான்ஃபிடென்ட் அந்த டேரக்டர்ஸ் இத்தனை வருஷமாக வச்சுட்டு ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா லைக் சும்மா எதுவும் பண்ண மாட்டாங்கல்ல. It will be lots of efforts behind it. So பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். Let's see how it goes. 3, 2, 1 start. Oh yeah. இந்த மண்ணு புழு பூச்சிக்கு சேர்த்துதான் அப்பா சொன்னதை நான் எப்பவுமே நம்புறேம்மா. Oh yeah. புழு பூச்சிக்கெல்லாம் பாவ முடியும் பார்த்தா வெள்ளாம பண்ண முடியுமா? இந்த பூமியிலேயே உங்க கற்பனைக்கு எட்டாத அளவு ஒரு சக்தி வாய்ந்த பொருள் மனுஷனோட கிரியேஷனில் gift of nature. Definitely not an Earth-based life form. It's an alien. Yeah, I'm a king. கட்டட வேலை பார்க்க வந்து பிஆர் பசங்களோட பாஷ் தெரியாம பேசிட்டு வந்துட்டு ஏலியன் கதை விடுறியா? இந்த பேரை சொல்லி கூப்பிடாது, எனக்கு பிடிக்காது. என்னடா இது பீச்சில் வாங்கின லப்பர் பொம்மை. வழக்கமா நீங்க அமெரிக்கா வலிக்கு என்னடா வருவீங்க? இப்ப என்னடா எங்க ஊர் அழிக்க வந்திருக்கீங்க? மனுஷங்களுக்கு வேணா பூமி மேல அக்கறை இல்லாம இருக்கலாம். நாம் அதை காப்பாத்தாம விட்டோம்னா பெரிய ஆபத்தா வந்து முடியும். நினைக்கிறது எப்பவுமே நடக்காத, நடக்கவும் விட மாட்டேன். எதுக்காக வந்தியோ அதை செஞ்சு முடிக்கணும். ஆனா அது இனிமே என்னோட வேலை. ஏய், யாரா ஏலியன்? நீ ஏலியன், உங்க அப்பா ஏலியன், உங்க ஆத்தா ஏலியன். ஒரு வாட்டி என்ன ஏலியன் சொன்ன மனுஷனா மாறிடும், பாத்துக்கோ. ஸ்டோரி மேக்ஸிமம் கிஸ் பண்ணுறதுனா லைக் ஒரு வில்ல இருக்கான், ஒரு ஏலியன் ஊருக்கு வருது, அது அழிக்க வருதா காப்பாற்ற வருதா. கண்டிப்பாக நடையில தான் இருக்கும் இந்த இதில். நல்லா இருக்கு. விஷுவல்ஸ் பயங்கரமாக இருக்கு. எனக்கு பிடிச்ச எனக்கு இப்படா அப்படிங்கிற மாதிரி விஷுவல்ஸ் பயங்கரமாக இருக்கு. அண்ட் காமெடி இருக்கும். லைக் இது ஆடியன்ஸே சொல்லியிருந்தாங்க ஒரு காமெடி படமாக இருக்கும்னு சொல்லிட்டு. நல்லா இருக்கு பார்க்க. விஷுவல்ஸ் நல்லா இருக்கு, செம்மையாக இருக்குது, பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. எப்படியும் ஒரு ப்ரெடிக்டபுளாக போகாதுன்னு நினைக்கிறேன். எப்படியும் கடைசியில் ஹீரோ தான் ஜெயிப்பாங்க, அது ஃபைன். பட் விஷுவல்ஸ் ஆகட்டும், அங்கங்கே இருக்கிற காமெடிஸ் ஆகட்டும், இது ஒரு கிட்ஸ்க்கு புரியுற மாதிரி எடுத்திருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிம்பிளான சயின்ஸ் ஃபிக்ஷன், என்னென்ன பவர்ஸ் இருக்குது அந்த ஏலியனுக்கு, எப்படி மீட் பண்ணுது, அவங்க பண்ணுற கலாட்டா எல்லாத்தையும் பார்ப்போம். நல்லா இருக்கு. ஐ வாஸ் பிரிட்டி மச் எக்ஸைட்டட் அபவுட் அயலான். இது பார்க்கலாங்க. சயின்ஸ் ஃபிக்ஷன், அதுவும் தமிழ் சினிமாவில், அதுவும் இவ்வளோ கிராஃபிக்ஸோடு வந்திருக்குது ஃபர்ஸ்ட் டைம். ஸோ வி ஹவ் டு லைக் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும் நம்புறேன். லெட்ஸ் ஹோப் இது நல்லா இருக்கும்ன்ட்டு. அதனால் கண்டிப்பாக இட்ஸ் தேட்டர் வாட்ச் தான், ஓடிடியில் பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை. இத்தனை வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு இல்லை, இந்த கான்செப்ட் எடுக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும்னு சொல்லுங்க வச்சுக்கோங்களேன். அது ஒரு 6 வருஷமாக ஒரே படத்தில் ஒர்க் பண்ணுறது எவ்வளோ பெரிய மைண்ட் ஒர்க்.
அண்ட் அவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல கதையாக தான் இருக்கும். ஐ எம் எக்ஸைட்டட். எனக்கு சரி ஐலாண்ட் பார்த்தே ஆகணும்டா அப்படிங்கிற ஒரு தியேட்டர் வாட்சில் இருக்குது. வேறு எந்த படம் வந்தாலும் பரவாயில்ல, ஐலாண்ட் கண்டிப்பாக எல்லாரையும் கூட்டி ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு இல்லை ஃபேமிலியோடவோ போய் பார்க்கக்கூடிய படமாக இருக்கும். நான் பார்க்கலான்னு இருக்கேன். மேபி நான் பேசுறது கொஞ்சம் பயஸ்டாக இருக்கலாம். இந்த படம் எனக்கு பிடிச்சிருக்கு, இது ஹாவ் இன்ட்ரெஸ்டில் இருக்க மாதிரி இருக்கலாம். பட் ஸோ இஃப் திஸ் கிளிக்ஸ் இருக்கலாம். மேபி இஃப் திஸ் கிளிக்ஸ் நல்லா சூப்பராக இருந்து ஓடிச்சுன்னா லைக் இதை வளர்த்து சொன்ன எப்பயுமே அமெரிக்கா வழிக்கு தான் வருவீங்க, நம்ம ஊருக்கு என்ன வந்திருக்கீங்க. அந்த மாதிரி அமெரிக்கா அந்த பக்கம் தான் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸ்லாம் ஓடணும்னு இல்லாமல் நம்ம ஊர்லேயும் வாங்க, இங்கேயும் இருக்குது, இங்கே எடுத்து அங்கே பார்க்க வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் நடக்கலாம், வாய்ப்புகள் இருக்குது. இந்த படத்தோட ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் எல்லாம் இருக்குது. ஹோப் திஸ் வின்ஸ் பெட்டர். ஐலாண்ட் வின்ஸ் திஸ் பொங்கல் வின்னர். ஓகே, உங்களுக்கு என்ன தோணுது இதை பற்றி இந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நான் மறுபடியும் போய் இந்த ட்ரெயிலர் பார்க்க போகிறேன், என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது, எப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. நீங்களும் பாருங்கள். தேங்க்யூ. பை பை. சி யூ.